ஹலோ கைஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாருமே அவங்களோட மார்னிங் ஹேபிட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்க அந்த உயரத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நீங்க வாழ்க்கையில என்ன குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த குறிக்கோளை அடையறதுக்கு உங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்க போறது இந்த மார்னிங் ஹேபிட்ஸ் தான். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்களோட அன்னைக்கு நாளோட மைண்ட் செட்டை முடிவு பண்ண போறதே நீங்க காலையில செய்யற பழக்க வழக்கங்கள் தான். நான் இப்ப சொல்ல போற 3 மார்னிங் ஹேபிட்ஸை நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்துட்டு வரதன் மூலியமா உங்களால ஒரு ஹெல்த்தியான லைஃபை ரன் பண்ண முடியும். வீடியோவோட கடைசியில நான் ஒரு போனஸ் ட்ரிக்கை பத்தி சொல்ல போறேன், அதனால வீடியோவை முழுசா பாருங்க. நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னா மெடிடேஷன். ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், எலான் மஸ்க் மாதிரியான மிகப்பெரிய பில்லியனர்ஸே அவங்களோட எக்ஸ்ட்ரீம் பிசினஸ் பிரஷரை ஹேண்டில் பண்றதுக்கு மெடிடேஷனை தான் யூஸ் பண்றாங்க. தினமும் காலையில ஒரு 5 நிமிஷம் ஒரு தனிமையான அமைதியான இடத்துல உட்கார்ந்து நீங்க மெடிடேஷன் பண்றதன் மூலமா உங்களால பிரஷரை ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது, ஓவர் திங்கிங்கை ரெடியூஸ் பண்றது, மைண்டை ரொம்ப காமா வச்சுக்கிறது மாதிரியான எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க புதுசா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்றப்ப நிறைய இடத்துல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும், சில நேரத்துல தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இது மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது ஹேபிட் என்னன்னா எக்ஸசைஸ். நம்ம வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா அது எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு உடல் நலம் நல்லா இருந்தாதான் அது எல்லாத்தையும் நாம அனுபவிக்க முடியும். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உடல் ஒத்துழைக்கலனா அதுதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ஃபெயிலியர். உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு தினமும் ஒரு 45 நிமிஷம் செலவிடுங்க, அதுவே போதுமானது. உங்களை ஜிம்முக்கு போயிட்டு பெரிய பாடி பில்டர் ஆகுங்க அப்படின்னுலாம் நான் சொல்லல. ஜஸ்ட் வீட்ல இருந்தே உங்களால உங்க உடம்ப ரொம்ப ஃபிட்டா வச்சுக்க முடியும். அண்ட் நான் இப்ப சொல்ல போற ஒர்க் அவுட்டை மென் அண்ட் விமன் 2 பேருமே பண்ண முடியும். இந்த ஒர்க் அவுட்டை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆரம்பத்துல நீங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அப்பர் பாடிக்கு புஷ் அப் 3 செட் 10 reps, pull up 3 set 5 reps, plank 3 set and ஒவ்வொரு செட்டையும் 30 செகண்டுக்கு பண்ணுங்க. லோவர் பாடிக்கு sumo squat 3 set 10 reps, split squat 3 set 10 reps, calf raises 3 set 10 reps. இதை மட்டும் நீங்க பண்ணாலே போதும். ஒன்ஸ் இதுல நீங்க கம்ஃபர்டபிள் ஆயிட்டீங்கன்னா ரெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் இப்ப சொன்ன ஒர்க் அவுட்டை நீங்க கரெக்டா பண்ணாலே போதும், உங்க பாடியில இருக்கிற எல்லா மசில்ஸையும் உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியும். இதனால உங்களால ஒரு ஃபிட்டான ஹெல்த்தியான பாடியை அச்சீவ் பண்ண முடியும். நாம 3வது ஹேபிட் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி நிறைய வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. 3வது ஹேபிட் என்னன்னா ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். தினமும் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு நான் இப்ப சொல்ல போற 4 வார்த்தையை மட்டும் உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. தோல்வியை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, தோல்வி வந்தாலும் அதுல இருந்து நான் நிறைய கத்துக்குவேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான கேரக்டர். இந்த வார்த்தைகளை தினமும் காலையில உங்களை பார்த்து நீங்க சொல்றதுனால நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படிங்கறத உங்க மனசுல ஆழமா பதிய வைக்கிறீங்க. நீங்க யாருன்னு நீங்க நம்புறீங்களோ அது மாதிரியான ஒரு கேரக்டரா தான் நீங்க ஆவீங்க. இதை தான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. அதனால எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தை பத்தியும் யோசிச்சிடாதீங்க. நெகட்டிவான விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுனால அன்னைக்கான டேவே உங்களுக்கு ஒரு பேட் டேவா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் வாங்க இப்ப நாம உங்க நாளை ரொம்ப அழகானதா மாத்தக்கூடிய அந்த ஒரு போனஸ் ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே எப்பவும் தப்பி தவறி கூட உங்க மொபைலை எடுத்து சோஷியல் மீடியாக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா சோஷியல் மீடியால வர எல்லா விஷயமும் நல்ல விஷயம் கிடையாது. அதுல ஏகப்பட்ட டாக்ஸிக் அண்ட் நெகட்டிவான விஷயங்களை நீங்க பார்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நீங்க ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளலாம் போயிட்டீங்கன்னா உங்களை அது கண்ணா பின்னான்னு மூட் ஸ்விங் பண்ணி விட்டுடும். அதுல வர முதல் வீடியோ ரொம்ப சந்தோஷமானதா இருக்கும், அடுத்து வர வீடியோ ரொம்ப சோகமானதா இருக்கும், அதுக்கடுத்து வர வீடியோ உங்களுக்கு யார் மேலேயாவது கோபத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எமோஷன் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால நீங்க காலையிலேயே ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. எப்பவுமே இந்த ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கறப்ப ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அமைதியா இருக்கிறப்ப நீங்க உங்களை அறியாமையே ஒரு வெறுப்புணர்வோடவே இருப்பீங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அது எல்லாத்துக்குமே இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனால வர எமோஷன் ஷிஃப்ட் தான் காரணம். அண்ட் கைஸ், என்ன நீங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி மீட் பண்ணி இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம AVRSக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு 8 முறை வேர்ல்ட் மெமரி சாம்பியனான டாமினிக் ஓப்ராயன் தன்னுடைய யூ கேன் ஹேவ் அன் அமேசிங் மெமரி அப்படின்ற புக்ல சில பவர்ஃபுல்லான ட்ரிக்ஸை பத்தி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் லவ் யூ ஆல் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.